இந்த வீடியோவில் ஒன் சைட் ஷோல்டர் ஏ-லைன் ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற போகிறோம். ஷோல்டர் வந்து ஒரு சைடு மட்டும் வரும், இன்னொரு சைடு வந்து கிரிப்புக்காக ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வைக்க போகிறோம். இது வந்து சுடிதாரில் மிச்சமான பீஸ். இது உங்களுக்கு தனியாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து குட்டி பாப்பாக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து உயரம் எவ்வளவோ அதிலிருந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டு. துணியை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் லைன் வரைகிறோம். ஆர்ம் ஹோல், நெக் லைன், 1/4 செஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 4.5 எடுத்திருக்கேன். ஷோல்டர் லென்த் வந்துட்டு 4.25, ஷோல்டர் 2.5, நெக்லைன் 3.5. இந்த சைடு 1/4 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் போகும் நம்ம மடித்து தைக்கும்போது. உங்களுக்கு 1/4 செஸ்ட் வந்து உங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து துணி அகலமாக கிடச்சிது அப்படின்னா மேலேருந்து கீழே லைன் போடும்போது இன்னும் கொஞ்சம் கீழே ரொம்பவே அகலமாக வச்சு போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் வர இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கிறேன். இது வந்து பேக் சைடு தனியாக, ஃப்ரண்ட் சைடு தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இதை வந்து உள்ளே குடஞ்சி வெட்டிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு பீஸை குடஞ்சி வெட்டிக்கணும். ஸோ இந்த நெக்லைன் வந்து ஒரு சைடு ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஷோல்டர் மட்டும் கரெக்டாக வெட்டி இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டே. இது வந்து வேஸ்ட் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நேராக ஆர்ம் ஹோல்லேருந்து அந்த நெக்குக்கு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கீழே உள்ளே மடிச்சு அடிச்சுக்கிறேன். கீழ் சைடில் மேலே வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே 1.5 இன்ச் மடிச்சு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நெக்லைனுக்கும் அந்த ஆர்ம் ஹோல் பீஸுக்கும் நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம வேஸ்ட் பீஸில் கட் பண்ணிக்கிறோம். மிச்சம் இருக்கிற பீஸில் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக. இப்போ சூப்பராக நெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நெக்குக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் சேர்ந்த மாதிரி எல்லா பக்கமுமே வச்சிடலாம். வெளியில் வச்சு உள்ளே திருப்ப போகிறோம். யூஸ்ஃபுல்லாக லைனிங் இல்லாத கவுனுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்யணும். நெக் பீஸ் திருப்புறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ கார்னர்லையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ வந்து மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ படுத்தையில் ஒன்று போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ உள்ளே மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே மடிக்கும்போது அந்த நாச்சு போட்ட இடம் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் அதுவும் அந்த ஷோல்டருக்கு ஒரு நாச்சு போட்டிருக்கேன், ஷோல்டர் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுவும் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடித்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ அடித்தாச்சு. இப்போ இந்த சைடு ஷோல்டருக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒன்று ரெடி பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி. ஒரு துணியை 4ஆக மடிச்சுட்டு உள்பக்கமாக திருப்பி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து 4 இன்ச் வந்துச்சு அந்த ஷோல்டர். நம்ம கட் பண்ணி எடுத்த ஏரியா வந்துட்டு 4 இன்ச் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் உள்ளே மடிச்சு அடிச்சிருக்கோம். அதையெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிராஃப்டில் வரைஞ்ச மாதிரி, ட்ராயிங்கில் காமிச்ச மாதிரி இந்த இடத்துல பெல்ட் வர மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரியோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பாப்பாவுக்கு கவுன் போடும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.